நான் வேதாகம கல்லூரியிலே படிக்கும் பொழுது எனக்கு பாடம் எடுத்த ஒரு ப்ரொஃபஸர் ஒரு முறை இந்த விசுவாச ஓட்டத்தை குறித்து அவர் விளக்கும் போது ஒரு அருமையான ஒரு ஓமை அவர் சொன்னார். ஒரு பெரிய கிணறு இருக்கிறது என்று கற்பனை பண்ணிக்கொள்ள, பெரிய கிணறு. அந்த பெரிய கிணறை ஒருவன் தாண்ட வேண்டும் என்று நினைக்கிறான், முயற்சி செய்கிறான். அந்த கிணறில் அவன் தாண்டும் போது 50% தாண்டி விட்டான். எங்கே போவான்? உள்ளேதான் போவான். 75% தாண்டி விட்டான். எங்கே போவான்? தண்ணீருக்குள்ளதான் போவான். 95% தாண்டிட்டான். எங்க போவான்? கிணத்துக்குள்ளதான் போவார். சொன்னார் 100% தாண்டணும் என்று சொன்னார். விசுவாச வாழ்க்கையிலேயும் கர்த்தர் எனக்கு நியமித்த ஓட்டத்தை முழுவதுமாக நான் என்ன செய்யணும்? தாண்டணும், ஓடி முடிக்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அப்படி பாதி தூரம் வந்து விட்டு சோர்ந்து போனவர்கள், விடாய்த்து போனவர்கள், கைவிட்டவர்கள், பின்வாங்கி போனவர்கள், இப்படிப்பட்ட கூட்டத்தில் கர்த்தர் நாம் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறார். ஆரம்பித்ததை முடிய பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த காலவேளையிலே தளர்ந்த முழங்கால்களை தேவன் பலப்படுத்தி கர்த்தர் நமக்குள்ளே ஆரம்பித்த நற்கிரியை நாம் பூரணமாய் நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக தேவன் நமக்குள்ளே உற்சாகத்தின் ஆவியை தயவாய் தருவாராக. அல்லேலூயா. நாம் சொல்லுகிற வசனங்கள் அநேகம் உங்களுக்கு பழக்கமாக இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டத்தில் நாம் ஒருவராகிலும் காணப்படக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம். ஒரு மனிதன் தன்னுடைய விசுவாச ஓட்டத்தில் பின்வாங்கி போவதற்கு சோதனைகள் வரலாம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு கர்த்தர் ஆரம்பித்த நற்கிரியை கடைசி வரைக்கும் நிறைவேற்றி முடிக்க தேவன் தாமே நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. நீங்கள் குறித்துக் கொள்ளக்கூடிய வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். மார்க் 10 17 22. நான் 22ஆம் வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 22. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். இந்த வேத புஸ்தகத்தில் என்னை வேதனைப்படுத்துற ஒரு பகுதி உண்டான இந்த பகுதி தான். இங்கே ஒரு நல்ல ஒரு வாலிபன், சிறு வயது முதல் நியாய பிரமாணங்கள் எல்லாம் கை கொண்டு வந்தவன், அவனுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை பக்தியிலே வளர்ந்த ஒரு பையன், இயேசுவிடத்தில் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட இந்த வாலிபன், அவன் கேட்ட ஆர்வம் கடைசி வரைக்கும் நிறைவாக முடியவில்லை என்று நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது. இயேசுவை கண்டு அவரிடத்திலே பதில் பெற்ற ஒருவன் அவரை விட்டு துக்கத்தோடு போனான் என்று நினைக்கும் போது அது மிக வேதனையாக இருக்கிறது. இவனுடைய நிலை எப்படிப்பட்டது என்று பார்த்தால், அவன் இயேசுவினுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வந்தான். ஆனால் அவருடைய வார்த்தைகளை முழுவதுமாக அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு சொன்ன முதல் பதில், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுன்னு சொன்னார். அவன் சொல்றான், சிறு வயது முதல் என்ன செய்தேன்? அதை நிறைவேற்றின. அந்த உபதேசம் ஏற்றுக்கொண்டான். அடுத்த இயேசு சொன்னார், நீ என்னை வந்து நீ வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டுமானால் உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து என் பின்னாலே வா என்றார். அதை அவன் ஏற்றுக்கொள்ளல. சுவிசேஷத்தை கேட்க வந்தான், தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படிதான் வந்தான். ஆனால் பாதி வழியிலே அவன் ஏற்றுக்கொண்டதை விட்டுவிட்டான். பாதி செய்தார்கள், பாதி கீழ்ப்படிந்தார்கள், பாதி நிறைவேற்றினார்கள். ஆனால் இடைவெளியிலே போதும் என்று சொல்லி பின்வாங்கி போன ஒரு கூட்டம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் இதே போல ஒரு சம்பவத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். இயேசுவையும் அவருடைய சுவிசேஷத்தை கேட்க தான் கூப்பிட்டான், வசனத்தை கேட்டான். ஆனா பாதி வழி வசனம் வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு, நீதி, இச்சை அடக்கம் இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சோன்னே, போதும் போதும்பா 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 இது போதும்பா, இயேசு அன்பானவர், இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு பாவத்திற்காக மரிச்சவர், இதெல்லாம் நல்லா இருக்கு, இது போதும் இது போதும், இச்சை அடக்கம், இந்த நியாய தீர்ப்பு இதெல்லாம் வேணாம்பா, நான் அப்புறமா இன்னொரு முறை கேட்கிறேன் என்று சொல்லி அவன் பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அரை வழியில் ஏற்றுக்கொள்வதை நிறுத்தி கொண்டவனை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 2 பேருடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்களானா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. நீங்க நல்லா அந்த இளம் வாலிபனை நீங்க பார்த்தாலும் சரி, இந்த ஃபேலிக்ஸை நீங்க பார்த்தீங்கன்னாலும் சரி, இந்த 2 பேருடைய லைஃப்லையும் அவங்க சுவிசேஷத்தை முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அரை வழியில அந்த வார்த்தைகளை அவங்க நிறுத்திட்டதுக்கு 2 பேருக்கு ஒரு பொதுவான காரணம் இருந்தது. என்ன தெரியுமா? அது மார்க் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, ஏன் இவனால் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை செய்ய முடியலன்னு கேட்டா, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட போயிட்டான். எதனாலயா? ஆஸ்தி, பணம், செல்வம்,
அவன் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை முழுவதுமாக செயல்படுத்த முடியாமல் போய்விட்டது. சரி, இந்த ஃபேலிக்ஸ் உடைய பிரச்சனை என்ன? நீங்கள் அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே 26ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். இந்த 2 பேருடைய லைஃப் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களால சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வார்த்தையை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்ற முடியாமக்கு தடுத்த காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பண ஆசை, செல்வம். நம்ம பணத்தை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம், செல்வத்தை நாம் சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, வேதத்தின்படி பார்ப்பீர்களானா, கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் இங்கே நாம் காண்கிறது போல தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கும் இந்த பணம் ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருக்குன்றதை மறந்துடாதீங்க. அது சாதாரண காரியம் இல்லை, மிக மிக ஆபத்தான ஒரு காரியம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. இந்த வாலிபனை பார்த்து, வாலிபன் தன்னை விட்டு துக்கத்தோடு போன உடனே சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இந்த பையனை பாத்தியாப்பா, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு வந்தான். ஆனா அவனுக்கு இந்த மிகுதியான ஐஸ்வர்யம் என்ன செய்ததுன்னா, பாதி வழியில சுவிசேஷத்தை கேட்டுட்டு ஒரு சந்தர்ப்பம் வந்த உடனே எனக்கு போதும், இதுக்கு மேல வேண்டாம் என்று சொல்லி பின்வாங்கினதை பார்த்து கர்த்தர் எச்சரிப்பை தந்ததை நீங்க பார்க்கலாம். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானா, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட, அதனால என்ன ஆயிட்டாங்க, அவங்க வசனமே பலன் இல்லாம போனதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, ஐஸ்வர்யத்தின் என்னது, ஒரு மயக்கம். அன்பானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் முடிவு வரைக்கும் தேவனை பின்பற்றி விசுவாச பாதையில் ஓட முடியாமல் இருப்பதற்கு நம்மை இழுக்கக்கூடிய ஒரு சக்தி என்னவென்றால் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை பிசாசானவன் கொண்டு வந்து அதிலே எல்லா இன்பமும் இருப்பதை போலவும், அதிலே நமக்கு நிலைத்தன்மை இருப்பதை போலவும், அதுதான் நமக்கு நிரந்தரமானது என்பதை போலவும், அதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கு அடையாளம் என்பதை போலவும் நமக்கு காண்பித்து தேவனுடைய வார்த்தைகளை அவமாக்குவதற்கு அதை அவன் பயன்படுத்த முடியும் என்பதை மறந்துடாதீங்க. இந்த சோதனையை நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் கொடுத்தான். அவன் சொன்னான், நீர் மாத்திரம் எனக்கு முன்பாக பணிந்து கொண்டால் போதும், இந்த ராஜ்யங்களை எல்லாம் நான் என்ன பண்றேன், உமக்கு கொடுத்துறேன், அதனுடைய எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் என்று சொன்னான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச பாதையை நாம் கடைசி வரைக்கும் ஓடி முடிக்க முடியாம, தேவன் கொடுத்த வசனத்தை நாம் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் இந்த பண ஆசை நம்மை தடுக்குமானால், இந்த காலவெளியில் நாம் எச்சரிப்படைந்து நாம் மறுபடியும் திரும்பி விசுவாசத்தில் ஓடுறது கத்த நமக்கு திரும்ப தரணும். அநேகருடைய ஜீவியத்தை நான் பார்த்துருக்கிறேன், அவங்க நல்ல வசனம் கேட்பாங்க, ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த பண ஆசை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன பண்ணாதுன்னா, அந்த வசனத்தை முழுவதுமாய் நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்கு பலன் கொடுக்காது, அவங்கள பாதி வழியில தடுமாற பண்ணும். எத்தனையோ விசுவாசிகளை நான் பார்த்துருக்கிறேன், அவங்க திருமண வேலைகளில் நல்ல விசுவாசிகளாக இருப்பாங்க, அப்படியே தடுமாறதை நான் பார்த்துருக்கேன். திருமணங்களை பேரம் பேசும் இடங்களாய் மாற்றிடுவாங்க. அவருடைய பெண் வீட்டார்கிட்ட போயிட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க காசை. ஏன்னா யாருக்குன்னா அபிஷேகம் பெற்றவங்க, அந்நிய பாஷையில் துள்ளுறவங்க தான். தங்களுடைய சொந்த மருமகளை அடிக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன், மனைவிமாரை அடிக்கிற விசுவாசிகளை பார்த்துருக்கேன். என்னப்பா உனக்கு பிரச்சனை, இத்தனை வருஷம் வசனம் கேட்ட, இவ்வளவு நாள் நீ சுவிசேஷம் கேட்ட, இந்த வசனம் ஏன் உனக்குள்ள வேர் விடல, ஏன் உனக்குள்ள பலன் கொடுக்கல, எல்லாம் கேட்டே வருவாங்க. இந்த ஒரு டாபிக் வந்த உடனே அவ்வளவுதான், அவங்களால அதுக்கு மேல போக முடியாது, அப்படியே பின்வாங்கிடுவாங்க. ஒரு உலகத்தானை விட மிக மோசமான நிலை, மனிதாபமற்றவர்களாக செயல்படுறதுக்கு காரணம் என்ன, மயக்கம். இந்த மயக்கம். விசுவாச பாதை ஆரம்பித்த நீங்கள் கடைசி வரைக்கும் போக விருப்பமா? முடிவு பரியந்த நிலைத்திருக்க ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் நமக்குள்ளே விதைத்த சத்தியங்களையும் வசனங்களையும் நம்ம கடைசி வரைக்கும் நிறைவேற்ற முடியாதபடி ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் நம்முடைய கண்களை அடைத்திருக்குமானால் அதை விட்டு விலகி வந்து நாம் இன்றைக்கு தேவனுடைய ரட்சிப்பை நாம் முடிவு வரை நிலைத்திருந்து பெற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா.